அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் லிசனிங் அண்ட் லேர்னிங் த லாங்குவேஜ். இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பையும் சப்ஜெக்டையும் பிங்க் கலர்லையும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வெர்பையும் சப்ஜெக்டையும் ஆரஞ்சு கலர்லையும் ஹைலைட் பண்ணியிருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ் மற்றும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸினுடைய வெர்பினுடைய பயன்பாட்டை பரிச்சயமாக்கிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. இப்பொழுது விவேகம் உள்ளவர்களாக இருங்கள், வியக்கத்தக்கவர்களாகுவதற்கு என்கிற தலைப்பில் நீங்கள் ஒரு சிறுகதையை கேட்கப் போகிறீர்கள். அங்கு ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறார். அவளிடம் 2 பானைகள் இருக்கிறது. அவள் அந்த பானைகளை தனது தோள்பட்டையில் உள்ள ஒரு கட்டையின் 2 பக்கங்களிலும் ஒவ்வொரு பானையாக தொங்கவிட்டு தூக்கி கொண்டு செல்கிறாள். அதில் ஒரு பானையில் விரிசல் உள்ளது, மற்றொரு பானையோ பூரணமாகவும் பானை முழுவதுமான நீரை கொடுக்கக்கூடியதாகவும் உள்ளது. அதனால் இது வழக்கமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த மூதாட்டி 1.5 பானை தண்ணீரை மட்டுமே வீட்டுக்கு கொண்டு வருகிறார். இது இயற்கை. அதாவது பரிபூர்ணமாக உள்ள பானையோ முழுவதுமாக தண்ணீர் கொண்டு வருவதனால் தன்னை பெருமையாக உணர்கிறது. அதே நேரத்தில் விரிசல் விட்ட பானையோ பானையின் பாதியளவு தண்ணீர் மட்டுமே வீட்டிற்கு கொண்டு வருவதனால் தன்னை அவமானமாக உணர்கிறது. காலம் கடக்கிறது. 1 வருட காலம் சென்று விட்டது. விரிசல் விட்ட பானையோ தன்னுடைய தண்ணீர் கொடுக்கும் நிலையை அவமானமாக உணர்கிறது. அந்த பானை பாட்டியிடம் பேசுகிறது. நான் என்னை அவமானமாக உணர்கிறேன். என்னுள் உள்ள விரிசலோ தண்ணீரை வெளியே கசிய விடுகிறது. அதனுடன் என்னுடைய கொள்ளளவில் பாதி அளவு நீரை மட்டுமே வீட்டிற்கு கொண்டு வர அனுமதிக்கிறது. நான் என் குறைபாட்டினால் அவமானமாக உணர்கிறேன் என்று கூறுகிறது. அந்த மூதாட்டியோ நகைத்து விரிசல் விட்ட பானையிடம் கேட்கிறார், பாதையின் பக்கத்தில் மலர்களையும் மற்ற பானையின் பக்கத்தில் மலர்கள் இல்லாமல் இருப்பதையும் கவனித்தாயா? விரிசல் விட்ட பானையோ குழப்பமடைந்த உணர்வுடன் அமைதியாக இருக்கிறது. மூதாட்டி தொடர்கிறாள், உன்னுடைய குறை என்ன என்று எனக்கு தெரியும். நான் உன்னுடைய குறையை சுவாரஸ்யமானதாகவும் தனித்துவமானதாகவும் கண்டறிந்தேன். நான் இதை ஆதரிக்க நினைத்தேன். அதனால் பாதையின் உன் பக்கத்தில் சில பூக்களின் விதைகளை விதைத்தேன். தினமும் நாம் வீடு திரும்பும் பொழுது நீ அதற்கு நீர் ஊற்றுகிறாய். கடந்த 1 வருடமாக நீ அதற்கு நீர் ஊற்று கொண்டிருக்கிறாய். கடந்த 9 மாதங்களாக நான் இந்த செடிகளில் இருந்து பூக்களை பறித்து நம் வீட்டை அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாவற்றிற்கும் காரணம் நீ எவ்வாறு இருக்கிறாயோ அதுதான். இப்பொழுதும் நீ தண்ணீர் ஊற்றிக்கொண்டுத்தான் இருக்கிறாய். நாம் நம்மை எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோமோ அதுவே நம் வாழ்க்கையை நமக்கும் மற்றவர்களுக்கும் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது. நமக்கான வரம்பு எல்லைகள் இருக்கும் பொழுதிலும் நாம் சரியான மனிதரிடத்தில் சரியான இடத்திலும் இருந்தோம் என்றால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் வியக்கத்தக்க வளமாக ஆகிவிடுகிறோம். நாம் தேர்ந்தெடுப்பதில் விவேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களில் உள்ள விரிசல்களை உங்களுடைய தனித்தன்மையுள்ள பண்பாக பார்க்கக்கூடிய சரியான நபரிடத்தில் இருப்பதை தேர்வு செய்யுங்கள். தேர்வு செய்வதில் விவேகம் உள்ளவர்களாக இருங்கள், வியக்கத்தக்கவர்களாகுவதற்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.